60% தீக்காயத்தோடு மனைவி ஆபத்தில் இருந்த போதும் கூட நீங்க லீவ் போட்டது கிடையாது. 60% தீக்காயத்தோடு மனைவி ஆஸ்பத்திரியில் அட்மிட்ங்கிறப்ப கூட இப்ப எப்படி ஒர்க் பண்ண முடியுது? எனக்கு வந்து 8:30 மணி நான் ஆபீஸ் போயிடுவேன் எப்போதுமே. சரி, பொண்டாடிக்கு தீ விபத்து உடம்புலாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி போன் வருது, அதுக்கப்புறம் எப்படி வேலை பார்க்க முடியும்? ஃபைல திறந்து அதுக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தானே சார் வரணும். அதுக்கு பாதியில வர முடியாது இல்லையா? சரி, வேலையில வந்து சின்சியரா இருக்கிறது சரிதான், தப்பு கிடையாது. ஆனா அவங்க நம்மளோட வாழ்க்கை துணை இல்லையா, நம்ம கூடவே நம்மளை நம்பி வந்திருக்காங்க இல்லையா, அதை தாண்டி வேலை முக்கியமானு யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. யாருக்காக சம்பாதிக்கிறோம்? யாருக்காக வேலைக்கு போறோம்? யாருக்காக உழைக்கிறோம்? குடும்பத்துக்காக தானே. அப்படி குடும்பத்துல ஒருத்தவங்களை ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா எப்படிப்பட்ட வேலையான்னு தூக்கி போட்டு போறவங்கள தான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இது எனக்கு ஒரு மாதிரி பாவம். அந்த அம்மா நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாருங்க, அந்த வெளிக்காயத்தோட உள்காயம் தான் அதிகமா வந்திருக்கும். நம்ம கணவர் நம்ம கூட வந்து பார்த்துக்க இல்லையே, நம்ம வந்து பார்க்கலையேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மனவேதனையா இருப்பாங்க. வேலை முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா குடும்பத்தை தாண்டி எதுவுமே முக்கியம் கிடையாது. இதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது உங்களுக்கு சரின்னு படிச்சு நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி